அனைவருக்கும் என்னுடைய அன்புக்கு பேர வணக்கங்கள். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, தனுசு லக்னக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா, நீண்ட கால திருமண தடை விலகுவதற்கு உண்டான பரிகாரங்கள எடுத்தோம் அப்படின்னா, தனுசு லக்னத்திற்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிபதி சனி, 7ஆம் அதிபதி பார்த்தீங்கன்னா புதன். அப்ப 27 புதன்கிழமை மகாவிஷ்ணுவுக்கு துளசி மாலை சாத்தி அர்ச்சனை செய்து வழிபடுவது உங்களுக்கு நீண்ட கால திருமண தடையை நிவர்த்தி செய்து கொடுக்கும் தனுசு லக்னக்காரர்களுக்கு. அது மட்டும் இல்லாம சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா, வயது முதிர்ந்தவர்களுக்கு தண்ணீருடன் உணவு தானம் செய்வது பார்த்தீங்கன்னா நல்ல விசேஷம். தண்ணீருடன் உணவு தானம் கொடுங்க. அதாவது தண்ணி பாட்டில் வாங்கி கொடுத்து உணவு பொட்டலத்தை வாங்கி கொடுங்க. தலா 2 நபருக்கு வாரங்கள் 27 வாரம் கொடுக்கணும். ஒரு ஒரு வாரத்துக்கும் 2 பேர் கொடுங்க. 27 வாரம் கொடுத்துட்டு வரணும். துளசி மாலை அர்ச்சனை பண்ணுறதும், வயதானவர்களுக்கு சாப்பாடு தண்ணி பாட்டிலோட வாங்கி கொடுங்க. வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா 2 பேர் 27 வாரம் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா, தனுசு லக்னக்காரர்களுக்கு நீண்ட கால திருமண தடை ஆணாக இருந்தாலும், பெண்ணாக இருந்தாலும் விலகும். அதே மாதிரி கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவேலி மிரலை மாப்பிள்ளை சுவாமி ஒரு தடவை கோவிலுக்கு போய் வழிபட்டு வாங்க. நிச்சயமாக திருமண தடை ஆகலாம்.